بسم الله الرحمن الرحيم. இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக இஸ்லாத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை உங்கள் மத்தியிலே முன்வைக்கலாம் என்று விரும்புகிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது மக்காவில் பிறந்த முகமது என்ற பெயருடைய நபிகள் நாயகம் என்று முஸ்லிம்களாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாலும் மரியாதையோடு அழைக்கப்படுகிற நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் இருந்துதான் எங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இந்த முகமது நபி அவர்கள் தன்னை இறை தூதர் என்று உலகத்திற்கு அறிவித்தார்கள். கிபி 571 ஆண்டு சவுதி அரேபியாவில் இருக்கிற மக்கா என்ற ஊரில் பிறந்த முகமது அவர்கள் வயிற்றில் கருவாக குழந்தையாக இருக்கிற பொழுதே அவருடைய தந்தை இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு அவர் குழந்தை பிறந்த 6 வயதிற்குள்ளாக தாயும் இறந்து விடுகிறார். அதன் பிறகு அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபு என்ற பெயருடைய பாட்டனார் தான் இந்த முகமது நபியை எடுத்து வளர்த்து கொண்டிருந்தார். அதன் பிறகு சிறிது காலத்தில் அவருடைய பாட்டனாரும் தாத்தாவும் மரணித்து விடுகிறார். தாத்தாவிற்கு பிறகு அவருடைய பெரிய தந்தை அபு தாலிப் என்பவர் இந்த முகமதை எடுத்து வளர்க்கிறார். சாதாரண ஒரு மனிதராக தனது வாழ்க்கையை துவக்குகிறார். சின்னஞ்சிறு பருவத்திலேயே ஏழ்மை நிறைந்த ஒரு வாழ்க்கை சூழலின் காரணமாக பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிப்பதோ அல்லது அன்றைய காலகட்டத்தில் இருந்த கல்வி முறைகளில் எதையேனும் தேடி கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. எனவே அவருக்கு இறுதி காலம் வரைக்கும் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாத ஒரு மனிதராகத்தான் முகமது நபி அவர்கள் இருந்தார்கள். அவர் தன்னுடைய 25வது வயதை நெருங்குகிற பொழுது அந்த ஊரிலே சின்னஞ்சிறிய அளவிலே பல தொழில்களை செய்து வியாபாரங்களை செய்கிறார். அதன் வழியாக ஒரு கணிசமான அளவிற்கு பொருள் ஈட்டுகிறார். அதன் பிறகு பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்கிறார். வெளிநாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்து பொருள் ஈட்டுகிறார். நல்ல பல லட்சக்கணக்கான ரூபாய்களை அன்றைய சமூகத்திலே மதிப்பு வாய்ந்த அளவில் கருதப்படுகிற பல லட்சங்களுக்கு சொந்தக்காரராக மாறுகிறார். 25வது வயதில் அந்த ஊரிலேயே மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக கருதப்பட்ட ஹதீஜா என்ற பெண்ணை திருமணம் முடிக்கிறார். அவர் பெரிய கோடீஸ்வரி அந்த பெண்மணி. அந்த பெண்மணி வழியாகவும் ஒரு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரராக அவர் மாறுகிறார். அதன் பிறகு அப்படியே அவருடைய வாழ்க்கை செல்லுகிறது. சாதாரண மனிதராகத்தான் அவருடைய வாழ்க்கை கடந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய 40 வயது வரைக்கும் சாதாரண மனிதராகத்தான் இருக்கிறார். 40வது வயதில் அவர் உலகத்திற்கு ஒரு புதிய தகவலை முன்வைக்கிறார். என்னை உலகத்தை படைத்த இறைவன் தனது தூதராக தேர்வு செய்திருக்கிறான். அவன் எனக்கு தனது கட்டளைகளை வழங்குகிறான். நான் இவ்வாறு வாழ வேண்டும், உலகத்திற்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும், இந்த உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு ஏற்ற இறக்கங்களிலும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த இறைவன் எனக்கு கட்டளையிடுகிறான் என்று சொல்லி தனது 40வது வயதில் தன்னை இறைவனின் தூதர் என்று உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த 40வது வயதிலிருந்து அவர் மரணிக்கிற 63வது வயது வரைக்கும் அவர் எதையெல்லாம் சொன்னாரோ, எதையெல்லாம் வாழ்ந்து காட்டினாரோ அதுதான் இஸ்லாத்திற்கான அடிப்படை என்பது. நாங்கள் இஸ்லாம் இஸ்லாம் என்று சொல்லிக் கொள்வதற்கான முக்கியமான அடிப்படை இதுதான். வேற எதுவும் இஸ்லாத்திற்கு அடிப்படை கிடையாது. நீங்க பார்க்கலாம், பல பேர் பல்வேறு முஸ்லீம்களாக இருந்து கொண்டு பலதரப்பட்ட முரண்பட்ட காரியங்களை மார்க்க ரீதியாக இஸ்லாமிய மத ரீதியாக செய்து கொண்டிருப்பார்கள். பெரியோர்கள் சொன்னது, முன்னால் வாழ்ந்த நல்லவர்கள் சொன்னது, அல்லது ஊரிலே இருக்கிற மத குருமார்கள் சொன்னது, அவர்களுடைய பெற்றோர்கள் கற்றுத்தந்தது, அல்லது அந்த சமூகத்திலே ஆண்டாண்டு காலமாக பழக்கத்திலே இருந்தது என்றெல்லாம் பல்வேறு காரியங்கள் சமூகத்திலே நடைமுறையிலே இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு அளவுகோலாக ஒன்றை எடுத்துக்கொள்வதாக இருந்தால், ஒருவர் செய்யக்கூடிய காரியம் இஸ்லாத்தில் உள்ளதா இல்லையா என்று பிரித்தறிவதாக இருந்தால், நபிகள் நாயகத்தினுடைய இந்த 40வது வயதிலிருந்து அவருடைய 63வது வயது வரைக்கும் இதை செய்தாரா அல்லது இதை சொன்னாரா, இது மாதிரி மக்களுக்கு போதித்தாரா, அவ்வாறு அவர் போதித்திருந்தால் அது இஸ்லாத்தின் அடிப்படை என்ற அர்த்தம். அந்த 23 ஆண்டுகளுக்குள்ளாக எதுவும் சொல்லப்படலையோ
அது இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று, மற்றவர்களால் உள்ளே சொல்லப்பட்டிருக்கிற, புகுத்தப்பட்டிருக்கிற, இட்டுக்கட்டப்பட்டிருக்கிற தகவல் என்று அர்த்தம். இப்ப இந்த அவருடைய 40வது வயதில் இறைவனின் தூதர் என்று அறிமுகப்படுத்துறாரு, அதுதான் இஸ்லாத்திற்கான அடிப்படை என்று நாங்கள் நம்புகிறோம். அதுல அவர் இறை தூதர் என்று முழுமையாக எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாத வகையிலே நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அந்த இறை தூதுத்துவம் என்ற கோட்பாடு தான் கொஞ்சம் சற்று நிதானமாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு கோட்பாடு. ஏனென்று சொன்னால், நாங்க முகமது நபியை இறைவனின் தூதர் என்று நம்புகிறோமே, எந்த அடிப்படையில் நம்புகிறோம்? எங்களுடைய பெற்றோர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில். நாங்கெல்லாம் முஸ்லீம் பெற்றோர்களுக்கு பிறந்தோம். எங்க அப்பா முஸ்லீம், எங்க அம்மா முஸ்லீம், எங்க தாத்தா முஸ்லீம், எங்க பாட்டி முஸ்லீம், நாங்க ஒரு 5-6 தலைமுறைகளாக முஸ்லீம், அதனால அவர்களுக்கு பிறந்த பிள்ளை நானும் முஸ்லீம் என்ற அடிப்படையில் நாங்கள் இஸ்லாத்தில் இல்லை. அப்படி ஒரு கணிசமான மக்கள் இருக்கிறாங்க, அதையும் மறுக்க இயலாது. சில பேர்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஏன் முஸ்லீமா இருக்கிறீங்க, எப்படி முஸ்லீமா இருக்கிறீங்க என்று கேட்டால், எங்க அப்பா அம்மா எல்லாம் முஸ்லீம், அதனால நானும் முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் நபிகள் நாயகம் அவர்களை இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக இருப்பதற்கு காரணம் எங்களுடைய பெற்றோர் முஸ்லீமாக இருந்தது கிடையாது. நாங்களே அதை ஆய்வுக்கு உட்படுத்தினோம். அவர் இறைவனின் தூதர் என்று சொல்லுகிறார்கள், அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர் இறைவனின் தூதரா இல்லையா என்பதை பலதரப்பட்ட கோணங்களில் நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தோம். அந்த ஆய்வின் முடிவிலே சரிதான், இவர் இறைவனின் தூதர் தான் என்பதை கண்டறிந்ததற்கு பிறகுதான் நாங்கள் இந்த இஸ்லாம் என்ற நம்பிக்கையை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்திருக்கிறோம். எந்த அடிப்படையில் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டோம் என்று சொன்னால், ஒன்று அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆய்வு செய்து பார்த்தோம். ஒரு மனிதர் ஒரு புதிய ஒரு கருத்தை, ஒரு தத்துவத்தை உலகத்திற்கு சொல்லுகிறார் என்றால் அதற்கு உலகியல் ரீதியான ஏதேனும் காரணங்கள் இருக்கும், உள்நோக்கங்கள் இருக்கும். எந்த காரண காரியங்களும் இல்லாமல், உள்நோக்கங்களும் இல்லாமல் எந்த மனிதனும் எந்த தத்துவத்தையும் உலகத்திற்கு எடுத்துச் சொல்வதில்லை. ஒருவேளை நபிகள் நாயகம் அவர்களும் தன்னை இறைவனின் தூதர் என்று உலகத்திற்கு சொன்னது அப்படிப்பட்ட ஏதேனும் ஒரு ஆதாயத்திற்காகவா, உலகத்தின் நன்மையை கருத்தில் கொண்டுதான் அவர் சொன்னாரா என்று பார்த்தால், அவருடைய வரலாறு தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு உள்நோக்கத்திற்கும் அவர் இடம் கற்பிக்காமல் தான் வாழ்ந்திருக்கிறார் என்பதை அவருடைய இறுதி கால 23 ஆண்டு கால இறை தூதர் என்ற வாழ்க்கையில நாம் படித்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. உதாரணமாக, பொருளாதாரத்திற்கு மனிதர் ஆசைப்படுவார்கள். நாம மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தலைவராக வந்துவிட்டால், நம்முடைய தத்துவங்களை மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டால், லட்ச லட்சமான பணத்தை கொண்டு வந்து நமக்கு கொட்டுவார்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படி நம்ம பார்க்கிறோம். தலைவராக வர்றதே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் என்ற அடிப்படையில் உலகத்தினுடைய நோக்கமே மாறிக்கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி இந்த தத்துவத்தை சொன்னாரா என்று பார்த்தால் 100% அதுக்கு இடமே இல்லை என்று அவருடைய வரலாறு சொல்கிறது. தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற வரலாற்றிலே பார்க்கிறோம். அவருடைய மனைவி ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதராக மாறியதற்கு பிறகு அவருடைய பிற்காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் என்று சொன்னால், சில நேரங்களில் எங்களிடத்திலே 1 மாத காலம் கடந்து செல்லும், 2 மாதங்களை கடந்து செல்வோம், 3 மாதங்களை கடந்து செல்வோம். எங்கள் வீடுகளில் அடுப்பு எரிக்கப்பட்டிருக்காது. நபிகள் நாயகத்தின் மனைவி சொல்கிறார், 3 மாச காலம் வீட்டில் அடுப்பெரிக்காம நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். 3 மாசம் அடுப்பெரிக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? நம்மள மாதிரி வீட்டில் சமைக்காம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா அந்த பொருள் இல்லை. வீட்டில் அடுப்பெரிக்கவில்லை என்று சொன்னால் அடுப்பெரிப்பதற்கு தேவையான எந்த பொருளும் இல்லை. சமைப்பதற்குரிய கோதுமை இல்ல, ரொட்டி இல்ல, இறைச்சி இல்ல, எதுவுமே இல்லாத காரணத்தினால சமைக்காமலே 3 மாசம் ஓடி இருக்கிறது. அப்ப அந்த செய்தியை கேட்கிறவர் திரும்ப கேள்வி கேட்கிறாரு, 3 மாத காலம் சமைக்கவில்லை என்றால் என்னதான் செஞ்சீங்க வாழ்க்கைக்கு? 3 மாசம் சாப்பிடாம ஒரு மனுஷனால வாழ இயலாது, நீங்க எப்படிதான் வாழ்ந்தீங்க? அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சில பேரித்தம்பளங்களும் 1 மிடர் தண்ணீரும் தான் அந்த காலங்களில் எங்களின் உணவாக இருந்தது. ஒரு 2 பேரிச்சம்பளத்தை எடுத்து சாப்பிடுவோம், 2 கப் தண்ணி அள்ளி குடிப்போம், எங்களுடைய சாப்பாடு முடிஞ்சு போச்சு. இப்படியே 3 மாத காலத்திற்கு நாங்கள் பட்டினி கிடந்ததும் உண்டு என்று சொல்கிறார்கள். இந்த அளவிற்கு வறுமையின் கோரப்பிடியிலே சிக்கி இருந்த ஒரு மனிதர் பணத்திற்காக சொன்னார் என்று ஆசைப்பட முடியுமா? நம்ப முடியுமா? இன்னும் சொல்வதாக இருந்தால், ஆரம்பத்தில் அவர் இறை தூதர் என்று அறிவிப்பதற்கு முன்னாடி பெரிய செல்வ சீமானாக இருந்தார். அவரே பொருளாதாரத்தை வியாபாரம் செஞ்சு பொருளீட்டி இருந்தார். அவருடைய மனைவி கதீஜா என்ற பெண்ணை திருமணம் செய்த பொழுது அந்த பெண்மணி வழியாக பல கோடிகளுக்கு அதிபதியாக மாறி போனார். அப்படி பெரும் கோடீஸ்வரராக அவர் இருக்கும் பொழுதுதான் இறைவனின் தூதர் என்று உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்படி பெரும் கோடீஸ்வரராக இருந்த ஒரு மனிதர் இறை தூதர் என்று சொன்னதற்கு பிறகு மேலும் பல கோடிகளை சம்பாதித்தாரா என்றால் இல்லை. இருந்த கோடிகளை எல்லாம் அதற்காக செலவழித்தார். செலவழித்து 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 ஓட்டாண்டியாகி மாறிப்போன சூழ்நிலை தான் அவருடைய சூழ்நிலை. இன்னும் சற்று அவருடைய வரலாற்றை ஆய்ந்து பார்த்தால்,
ஒரு தடவை அவருடைய வீட்டுக்கு செல்கிறார். வீட்டில போய் கேட்கிறார், சாப்பிடுவதற்கு ஏதேனும் இருக்கிறதா? அந்த கேள்வியே ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு விளக்குகிறது. சாப்பிடுவதற்கு எந்த வீடாக இருந்தாலும், சாப்பிடுவதற்கு ஏதாவது இல்லாத வீடு என்று உலகத்தில் எந்த வீட்டையாவது உங்களால் காட்ட முடியுமா? நம்ம யாருமே அப்படி ஒரு வீட்டை பார்க்கவே முடியும். ஏதாவது ஒண்ணு இருக்கும். சாப்பாடு இல்லைன்னா கூட, ரொட்டி இல்லைன்னா கூட, பிரியாணி இல்லைன்னா கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை இருக்கும், கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருக்கும், அல்லது ஒரு பிஸ்கட் இருக்கும், இதமாக ஒண்ணு இருக்கும். ஒண்ணுமே இல்லாத எந்த வீடும் இருக்காது. ஏதாவது இருக்குதா என்று கேள்வி கேட்கிற லெவல்ல இருக்காது. ஆனா நபிகள் நாயகத்துடைய வீட்டுடைய லெவல் என்னன்னா, வீட்டுல போய் கேட்கிறார், சாப்பிடுவதற்கு ஏதேனும் இருக்கிறதா? அப்போ இருக்கிறது என்று ரொட்டியை கொண்டு வந்து வைக்கிறார். ஒரு 3 கோதுமை ரொட்டிகள் அவருக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அப்ப அடுத்து கேட்கிறார், குழம்பு இருக்குதான்னு கேட்கிறார். நம்மளும் கேட்போம், குழம்பு இருக்குதான்னு கேட்போம். வீடுகள்ல சாப்பாடு வச்சோன்னா குழம்பு எங்கன்னு கேட்போம், குழம்பு இருக்குதான்னு கேட்க மாட்டோம். ஏன்? சாப்பாடு சோறு சமைச்சா குழம்பையும் சேர்த்து தான் சமைச்சிருப்பாங்க. குழம்பு இல்லாம சமையல் கிடையாது, சாப்பாடு கிடையாது, நமக்கு நல்லாவே தெரியும். அதனால சமைச்சு வச்சிருப்பாங்க, அடுப்படியில இருக்கும், கிச்சன்ல இருக்கும். நம்ம முன்னாடி பந்தியில எடுத்து வைக்காம விட்டு விட்டாங்க. ஏமா அந்த சாம்பார் எடுத்துட்டு வா, அந்த குழம்பு எடுத்துட்டு வா, அந்த தொடுகறி எடுத்துட்டு வா, இப்படித்தான் கேட்போமே ஒழிய தொடுகறி இருக்கிறதா, குழம்பு ஆணம் இருக்கிறதா என்று யாரும் கேள்வி எழுப்ப மாட்டோம். நபிகள் நாயகம் அப்படி கேட்கிறார், ஆணம் இருக்கிறதா, தொடுகறி இருக்கிறதா? வீட்டில இருந்து பதில் வருகிறது, தொடுகறியா, வினிகரை தவிர வேற ஒன்றும் இல்லைங்கிறான். வினிகர்னா இந்த புளிப்பு சுவைக்காண்டி பயன்படுத்துவாங்கல்ல, கறிய இறைச்சியை வந்து சீக்கிரமா வேக வைக்கிறதுக்கு அல்லது நல்ல ஊறுகாய்க்கு புளிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வினிகர் இருக்கிற அந்த வினிகர் தான் வீட்டில் இருக்கிறது என்று பதில் வருகிறது. அப்ப அந்த வினிகரை கொண்டு வான்னு கேட்கிறார். கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அந்த ரொட்டியை, கோதுமை ரொட்டியை பிச்சு அந்த வினிகர்ல முக்கி வாயில போட்டு சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு சொல்றாரு, நிஅமல் உதுமுல் கல்லு. அவர் சொன்ன வார்த்தை அரபி டெக்ஸ்ட் இது. அதுக்கு என்ன பொருள்? இந்த குழம்பு நல்ல சுவையாக இருக்கிறது. எந்த குழம்பு? இந்த வினிகரை தொட்டு சாப்பிட்டுட்டு இது சுவையாக இருக்கிறதுங்கிறார். இது வந்து சுவையாக ஒரு மனிதனுக்கு இருக்குமா? இன்னைக்கு நாம அதை ருசிச்சு பார்த்தோம்னா நமக்கு அது சுவையாக இருக்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு குழம்பே கிடையாது. குழம்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு துணை சாதனம். ஒரு பருப்பை பிடிச்சு குழம்புன்னு சொல்ல மாட்டோம், ஒரு தண்ணியை பிடிச்சு குழம்புன்னு சொல்ல மாட்டோம். பருப்பு, குழம்பு, கத்தரிக்காய், மிளகா, கருவேப்பிலை, மல்லிக்கீரை, முருங்கைக்காய் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கு பிறகுதான் அதை சாம்பார் ஒரு குழம்பு என்று சொல்லுவோம். ஆனால் நபிகள் நாயகம் அந்த குழம்பிலே பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பகுதி வினிகரை தொட்டு சாப்பிட்டு விட்டு இது ருசியாக இருக்கிறது, நல்ல குழம்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். சொல்வதற்கு காரணம் என்ன? அந்த பொருள் அவருக்கு ருசியாக தெரிகிறது என்றால் அவர் அதை விட ருசி குறைந்த பொருட்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம். நல்ல உயர்வான ருசியான சாப்பாடுகளை சாப்பிட்ட ஒருத்தருக்கு ருசி குறைந்த சாப்பாட்டை கொடுத்தா ருசிக்குன்னு சொல்லுவாங்களா? எப்ப பார்த்தாலும் பிரியாணியை சாப்பிட்டு இருக்கிறவர், எப்ப பார்த்தாலும் நல்ல உயர்தரமான ஹைஜீனிக் ஃபுட்டை சாப்பிட்டு இருக்கிறவர், அவரிடத்துல போய் பழைய கஞ்சியை கொடுத்தா ருசிக்குமா? 4 நாளைக்கு பட்டினி போட்டு சுண்ட காய வச்சு அதுக்கு பிறகு 4 நாள் புளிக்க வச்சு பழைய கஞ்சி தூக்கி கொடுங்க, அவருக்கு டேஸ்டா என்ன டேஸ்டா இருக்கு, மதுரமா இருக்கும். காரணம் என்ன? அதை விட சுவை குறைந்ததை சாப்பிட்டு இருக்கிறார். பல மாதங்களுக்கு இப்படி சுவை இல்லாமல் பட்டினி கிடந்து ஒரு நாள் சாப்பாடு கிடைத்தால் மறுநாள் சாப்பாடு இல்லாத நிலையில் அவருடைய வாழ்க்கை கழிந்திருக்கிறது. இந்த மனிதரை, இவர் சொன்ன இந்த தத்துவத்தை தன்னை இறைவனின் தூதர் என்ற உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. இதை பணம் சம்பாதிப்பதற்காக, தனது வறுமையை போக்கிக் கொள்வதற்காக அவர் எடுத்து வைத்தார் என்று நம்ப முடியுமா? கண்டிப்பாக. இது வந்து ஒரு சில சான்றுகள். இது மாதிரி அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த வறுமையின் கோடுகள் ஆயிரக்கணக்கிலே, நூற்றுக்கணக்கிலே வரலாற்று புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, காசுக்கு ஆசைப்படாதவர் சில பேர் இருக்கலாம். காசுக்கு ஆசைப்படாவிட்டாலும் புகழுக்கு ஆசைப்படுவார்கள், பெருமைக்கு ஆசைப்படுவார்கள், பதவிக்கு ஆசைப்படுவார்கள். ஒருவேளை நபிகள் நாயகம் அவர்கள் இந்த புகழையும் பெருமையையும் விரும்பி காசு பணத்தை எல்லாம் அள்ளி செலவழித்தாரா? அதற்காக தன்னை இறைவனின் தூதர் என்று உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினாரா என்று பார்த்தால் அவருடைய வாழ்க்கை சொல்கிறது அதுவும் இல்லை. புகழுக்கும் அவர் ஆசைப்படவில்லை என்று தெளிவாக வரலாறு சொல்கிறது. அவர் தன்னுடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டு வைத்திருந்தார், லா துத்ரூனி, என்னை நீங்கள் புகழாதீர்கள், என்னை நீங்கள் எல்லை மீறி புகழக்கூடாது. அவர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், பராக்கிரமசாலி என்ற என்ன இருக்குதோ அதை சொல்லுங்க, என்னை வரம்பு மீறி நீங்கள் புகழாதீர்கள். ஒருவேளை அப்படி புகழ்வதாக இருந்தால் 2 விஷயங்களை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், அந்த 2ஐ சொல்லுங்கள், அதை என்னுடைய புகழாக, பெருமையாக நான் எடுத்துக் கொள்கிறேன். 2 என்ன? ஒன்று அப்துல்லா, நான் அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு ஒரு நல்ல அடிமையா இருக்கிறாரு என்று சொல்லுங்கள், அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். 2 அவர் ரசூலுஹு, அவனுடைய தூதர் என்று சொல்லுங்கள், அந்த இறைவனால் அனுப்பப்பட்ட இறைவனின் தூதர் என்று சொல்லுங்கள்,
இந்த ரெண்டிலையும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், வேறு எந்த விதத்திலும் என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடக் கூடாது என்று தன்னுடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டு வைத்திருந்தார். இன்றைக்கும் கூட பல தலைவர்கள் சொல்வார்கள், தன்னுடைய தொண்டர்கள் உறுப்பினர்கள் தங்களை புகழ்கிற நேரத்தில் மேடைகள் எல்லாம் சகஜமா நாம பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் தலைவரை பார்த்து தொண்டர் புகழ்ந்தாருன்னா புகழும் போதப்பா புகழாதங்கிறார், ரொம்ப புகழாதப்பா. அதுக்கு என்ன அர்த்தம்? புகழக்கூடாது அர்த்தம் இல்லை, கூட ரெண்டு சேர்த்து போட்டு புகழன்னு அர்த்தம். உடனே தலைவர் சொன்ன உடனே தொண்டர் என்ன சொல்றாரு, விடுங்க தலைவரை, உங்களை புகழாம வேற யாரை புகழ்றார். பாக்குறமா இல்லையா? நீங்க சமூகத்துல மேடைகள்ல எந்த அளவுக்கு தலைவர்கள் மாறி போனார்கள் என்றால், தங்களை புகழ்வதற்காக வேண்டிய மேடை போடுகிறார்கள், புகழுரைக்காக வேண்டிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறார்கள், அதற்காக வேண்டிய லட்சக்கணக்கான ரூபாய்களை அள்ளி கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட சமூக சூழ்நிலையில் நபிகள் நாயகம் அவர்கள் புகழாதீர்கள் என்று சொன்னாரே, சொல்லிவிட்டு சும்மா இருக்கல. அது மாதிரி அவருடைய தோழர்கள் அவரை வரம்பு மீறி புகழக்கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் அதை கண்டித்து தடுத்து நிறுத்தி இருக்கிறார். நான் தான் புகழாதீர்கள் சொல்லி இருக்கேன்ல, பிறகு ஏன் நீங்க புகழ்றீங்க என்று அதிலே கடைசி வரைக்கும் உறுதியோடு கடுமையாக வாழ்ந்து காட்டி சென்றவர் நபிகள் நாயகம். ஒரு தடவை அவர் ஒரு திருமண வீட்டிற்கு செல்லுகிறார். திருமண வீட்டுக்கு செல்லும் பொழுது வீட்டிலே சின்னஞ்சிறு குழந்தைகள் எல்லாம் கவிதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள், பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நபிகள் நாயகம் உள்ளே நுழைவதை பார்த்தவுடனே தங்களுடைய பாட்டை மாற்றுகிறார்கள். நபிகள் நாயகத்தை வரவேற்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு? அதுல என்ன வரி வருகிறது என்று சொன்னால், எங்களிடத்திலே ஒரு இறை தூதர் இருக்கிறார், அவர் நாளை நடப்பதையெல்லாம் அறிந்தவராக இருக்கிறார், நாளைக்கு என்ன நடக்கும் உலகத்துல என்பதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு இறை தூதர் எங்களோடு இருக்கிறார் என்று அந்த குழந்தைங்க படிக்கிறார். அதை கடந்து போன நபிகள் நாயகம் உடனே திரும்ப வர்றார். அந்த சிறுமிகள் குழந்தைகளை எல்லாம் கூப்பிடுறார், அப்படியெல்லாம் நீங்க படிக்க கூடாது, நாளை நடப்பது எனக்கு எப்படி தெரியும்? நானும் உங்களை போன்ற மனிதன் தான், இறைவனிடமிருந்து எனக்கு செய்தி வருகிறது, இறைவனை தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறார், அதை தாண்டி நாளை நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு அறிந்து வைத்திருக்க இயலாது, உலகத்தில் எந்த மனிதனாலும் அறிவிக்க இயலாது. உலகத்தை படைத்த இறைவன் எவனோ அவனை தவிர வேறு எவனுக்கும் நாளை நடப்பதை பற்றி அறிவு ஞானம் இருக்கவே இயலாது. எனவே நீங்கள் படித்துக் கொண்டிருந்த ஏற்கனவே படித்த பாட்டை படியுங்கள், இந்த பாட்டை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த இடத்துல குழந்தைகளுக்கு உபதேசிச்சுட்டு போறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம கூட சில நேரத்துல சின்ன பிள்ளைங்க தப்பு செஞ்சா என்ன சொல்லுவோம்? சின்ன பிள்ளைப்பா விடு, நாள் ஆக ஆக திருந்திக்கிடும் அப்படிதான் நபிகள் அதை கூட பார்க்க. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் தன்னை வரம்பு மீறி போகக்கூடாது. ஒரு தடவை நபிகள் நாயகத்துக்கு ஒரு ஆண் மகனை இறைவன் கொடுத்திருந்தான். இப்ராஹிம் என்ற பெயர்ல ஒரு பிள்ளை, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான். ஒண்ணுக்கு மேற்பட்ட 4 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. இந்த ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையை ரொம்ப ஆசையாக நபிகள் நாயகம் வளர்த்து கொண்டிருந்தாங்க. அந்த ஆண் குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 17 மாத குழந்தையாக இருக்கிற பொழுது இறைவனின் கட்டளையின்படி அது மரணத்தை தழுவுகிறது. 17 வயசு குழந்தை, 17 மாச குழந்தை இறந்து போச்சு. இறந்து போன உடனே நபிகள் நாயகத்துக்கு துக்கம் தாங்க முடியல. வீட்டுக்குள்ள இருக்கிறார், புள்ளைய கையில தூக்கி வச்சிருக்கிறார், கண்ணில் இருந்து கண்ணீர் வடியுது. புள்ளைய ஆசையோடு பார்த்து அந்த சடலத்தை தூக்கி வைத்துக் கொண்டு சடலத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் வெளியில சில தோழர்கள், அவருடைய நண்பர்கள் பேசிக் கொண்டிருக்கிற காதல் விழு. என்ன பேசுகிறார்கள்? இது மாதிரி அன்றைக்கு ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது. சூரிய கிரகணம் ஏற்பட்ட உடனே இன்னைக்கு ஏன் தெரியுமா சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கு? நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்துட்டார்ல, அதுக்காக வேண்டி சூரியனே துக்கம் அனுஷ்டிக்கிறது என்று தோழர்கள் வெளியில தெருவில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி காதுல விழுது. விழுந்த உடனே புள்ளைய தூக்கி கீழே இறக்கி வச்சுட்டு நேரா வீட்டை விட்டு வெளியில வர்றார். அவருடைய துக்கம் அவ்வளவு வேதனை இருந்தாலும் வேதனையெல்லாம் ஓரம் கட்டிட்டு வெளியில தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறார், இப்படி எல்லாம் பேசியது யார்? ஏன் இப்படி பேசுறீங்க? என்னுடைய மகனின் இறப்புக்கு தான் இந்த சூரியன் கிரகணம் பிடித்திருக்கிறது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அது இறைவன் படைத்து வைத்திருக்கிற இறைவனின் படைப்புகள். அவைகள் கிரகணம் பிடிப்பதாக இருந்தாலும் கிரகணம் விலகுவதாக இருந்தாலும் அவைகள் எவ்வாறு சுற்றி சுழல வேண்டும் என்ற கட்டளைகளாக இருந்தாலும் அவை அனைத்துமே இறைவன் விதித்த விதியின் அடிப்படையில் தான் நடக்குமே தவிர யாருடைய பிறப்பிற்காகவோ அல்லது யாருடைய இறப்பிற்காகவோ சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ சூரிய சந்திர கோள்களிலே மாற்றங்களோ ஏற்பட போவதே கிடையாது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை திருத்திக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய மகனின் இறப்பை சந்தித்திருக்கிற நேரத்தில் கூட, அவ்வளவு கவலை நிறைந்த கடுமையான தருணத்தில் கூட அதை ஓரங்கட்டி வைத்துவிட்டு தன்னை புகழக்கூடிய தோழர்களை தடுத்து நிறுத்துகிறார் என்று சொன்னால், இந்த மனிதரை பார்த்து புகழுக்கு ஆசைப்பட்டார், பெருமைக்கு ஆசைப்பட்டு தான் இவர் இறை தூதர் என்ற போதனையை அறிவிப்பை உலகத்திற்கு செய்தார் என்று சொல்ல முடியுமா? இப்படி எண்ணற்ற வரலாற்று சான்றுகள் அவருடைய வரலாறு நெடுகிலும் நிறைந்திருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால்
நபிகள் நாயகம் அவர்கள் பணத்திற்கு ஆசைப்படவில்லை, புகழுக்கு ஆசைப்படவில்லை, பெருமை அதிகாரம் எதற்கும் ஆசைப்படவில்லை என்று வரலாறு நெடுக பல்வேறு சான்றுகளை வைத்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இது மாதிரி தூய்மையான, நேர்மையான, உண்மையான, இன்னும் சொன்னா அவர் ரொம்ப இந்த கருத்தை, இந்த கொள்கையை சொல்லும் போது பெருமை கிடைக்கலங்கிறது மட்டுமில்ல, அதற்கு நேர் எதிர்மறையா அவருக்கு அடி கிடைத்தது. அவரை அடித்தார்கள், உதைத்தார்கள். அவருடைய சொந்த ஊரில் அவர் சொன்ன கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவருடைய நண்பர்களை எல்லாம் சித்திரவதை செய்தார்கள். பாலைவனத்தினுடைய மணலிலே போட்டு சுட 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 பொசுக்கினார்கள். நமக்கெல்லாம் தெரியும், பாலைவனத்தில் வெயில் காலத்துல பகல் நேரத்தில் எவ்வளவு கடுமையான வெப்பம் இருக்கும்னு தெரியும். நம்ம ஊரு பூமத்தியரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய இந்தியா மாதிரியான எல்லா சீதோஷண நிலைகளும் பொருந்தி வரக்கூடிய பூமியிலேயே மே மாசத்துல எவ்வளவு கடுமையான வெப்பம் இருக்கிறது. நம்மளால தாங்க முடிகிறதா? வயது முதிர்ந்த பெரியவர்கள், பலகீனமானவர்கள் எல்லாம் அந்த வெப்பத்திலேயே மரணித்து விடுகிறார்கள். சாவு எண்ணிக்கை 30 32 உயர்வு பத்திரிகையில போடுறாங்க. வெப்பத்தின் அளவு தாங்க முடியாம இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அப்ப நம்ம இந்தியா மாதிரியான நடுநிலையான சீதோஷண நிலை இருக்கிற ஊர்களிலேயே வெப்பத்தை தாங்க முடியவில்லை என்று சொன்னால், சவுதி அரேபியா மாதிரியான வெப்பம் தகிக்கக்கூடிய ஒரு நாடுகள்ல, அதுவும் பாலைவனம், மரம் கிடையாது, நிழலுக்கு வழி கிடையாது, ஈரப்பசை கிடையாது, ஆறுகள் கிடையாது, குளங்குட்டைகள் கிடையாது, அப்படிப்பட்ட ஊர்ல எந்த அளவிற்கு வெப்பம் இருக்கும்? இவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக இவருடைய தோழர்களை உடலில் இருக்கிற ஆடைகளை எல்லாம் கலட்டி விட்டு அந்த பாலைவனத்தினுடைய மணலில் போட்டு பொசுக்கி எடுத்தார்கள். நம்முடைய பாஷையில சொல்றதா இருந்தா தோசை சுடுற மாதிரி எடுத்துக்கலாம். தோசை அந்த வெறும் உடம்போட போடாம உருக்கு சட்டையை போட்டு அது உள்ளத்துக்கு போட்டிருக்கிறாங்க மணல்ல. உருக்கு சட்டைங்கிற ஒரு தோசை கல் இருக்குல்ல, தோசை கல் உருக்கு கம்பியில செய்யறாங்க உருக்குல, அது மேல மாவத்துக்கு போட்டு சுட வைக்கிறவன் அது மாதிரி சூடேற்றக்கூடிய கொடுமை நடக்கிறது. இவ்வளவு கொடுமையை அனுபவித்ததற்கு பிறகும் அவர் தான் சொன்ன கொள்கையை சொல்லிக் கொண்டேதான் இருந்தார். நான் இறைவன் தூதர் தான், நான் பொய் செல்லவில்லை, உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ பிடிக்கவில்லையோ, நீங்கள் ஆண்டாண்டு காலமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு மாற்றமாகத்தான் நான் பேசுகிறேன். இந்த சிலைகளை வணங்கக்கூடாது என்றுதான் நான் சொல்லுகிறேன். ஆனால் நான் பொய் சொல்லவில்லை, வேறு எந்த உள்நோக்கத்திற்காக சொல்லவில்லை, உங்களின் வாழ்க்கைக்காக, நன்மைக்காகத்தான் சொல்லுகிறேன். நம்மை படைத்த இறைவனைத்தான் நாம் வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அவ்வளவு துன்பத்தை சந்தித்த ஒரே சொல்ல வேண்டும். அந்த துன்பம் எந்த அளவுக்கு எல்லை மீறி போனது என்றால், ஒரு கட்டத்தில் அவர் அந்த ஊரிலே வாழ முடியாத சூழ்நிலை. அந்த ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் திட்டம் தீட்டிட்டாங்க. இதுக்கு மேல இந்த நபிகள் நாயகத்தை ஊருக்குள்ள உசுரோடு விட்டு வைத்திருக்க கூடாது, அவர் ஆளை காலி பண்ணி விட வேண்டியதான் என்று முடிவெடுத்து அவருடைய வீட்டை சுற்றி நிற்கிறார்கள் இரவோடுதாக. அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் தப்பித்து ஓடி பக்கத்திலே இருக்கிற மதினா என்ற நகருக்குள் அகதியாக அடைக்கலம் புகுந்து விடுகிறார். சொந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்படுகிறார். சொந்த நண்பர்களால், ஊர்வாசிகளால் கொள்வதற்கு திட்டம் திட்டப்படுகிறார். அந்த அளவிற்கு சிரமத்தை சந்தித்து அவர் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதையெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து பார்த்ததுக்கு பிறகு, சரி, இவர் எந்த உள்நோக்கத்திற்காக, லாபத்திற்காக, ஆதாயத்திற்காக, காசு பணத்திற்காக, பேரு புகழுக்காக, பெருமைக்காக, பதவிக்காக, அதிகாரத்திற்காக இவர் இந்த கொள்கையை சொல்லவில்லை, உண்மையாகத்தான் சொல்லி இருக்கிறார் என்று நம்பிக்கை வந்ததற்கு பிறகுதான் இவர் இறைவனின் தூதர் தான் என்ற எண்ணத்தை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்கிறோம். அடுத்து இன்னொரு கோணத்தில் ஆய்வு செய்கிறோம். இரண்டாவது என்ன ஆய்வு? அவர் இறைவனின் தூதர் என்று சொன்ன உடனே இறைவனிடமிருந்து தனக்கு செய்தி வருகிறது என்று சொன்னார்ல, இறைவன் எனக்கு சொல்லுகிறான், பேசுகிறான், எனக்கு சில கட்டளைகளை வழங்குகிறான், அந்த கட்டளைகளின் தொகுப்பு தான் திருக்குரான் என்பது. முஸ்லிம்கள் கையில வச்சு படிக்கிறோமே, புனித வேதம் என்று சொல்றோமே, அந்த திருக்குரான் என்பது என்னவென்றால் அது இறைவனின் வார்த்தைகள் என்று முஸ்லிம் சமூகம் நம்புகிறது. நபிகள் நாயகம் அப்படித்தான் சொன்னார்கள், இது இறைவன் சொன்ன கட்டளை, அதை உலகத்திற்கு தருகிறார் இறைவனின் வார்த்தை என்று. அந்த புத்தகத்தை படித்து பார்க்கிறோம். படித்து பார்த்தால் அந்த புத்தகமும் இதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது, இவர் இறைவனின் தூதரான் என்பதை நம்புவதற்கு ஏராளமான சான்றுகள் அதற்குள்ளே இருக்கிறது. என்ன உதாரணத்துக்கு சான்றுகள் சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் வாழ்ந்த காலம், இந்த இறைவனின் செய்தி நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்ட காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டு. 6ஆம் நூற்றாண்டுடைய அறிவியல் சிந்தனை எப்படி இருந்தது, விஞ்ஞான வளர்ச்சி எப்படி இருந்தது எல்லோருக்குமே தெரியும். இந்த 20ஆம் நூற்றாண்டிலேயும் 21ஆம் நூற்றாண்டிலேயும் ஏற்பட்டிருக்கிற அளவிற்கு புரட்சிகரமான விஞ்ஞான ரீதியான மாற்றங்கள், கண்டுபிடிப்புகள் அதுக்கு முந்தைய எந்த நூற்றாண்டிலேயும் நடந்தது கிடையாது. 6ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞானத்தை பற்றி யோசிக்கவே இல்லாத காலகட்டம்னு சொல்லிவிடலாம்.
அவர் வாழ்ந்த ஊர் இருக்குத அதை விட ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஊர். எதை எடுத்தாலும் அடிக்கிறேன், குத்துறேன், வெட்டுறேன், கொலை பண்றேன், திருடுறேன், கொள்ளை அடிக்கிறேன், இந்த சிந்தனை மட்டுமே நிறைந்திருக்கிற ஒரு ஊரிலே பிறந்த நபிகள் நாயகம் இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது என்று சொல்லுகிறார். அந்த செய்தியை உலகத்திற்கு தருகிறார். அந்த புத்தகத்தை படித்து பார்த்தால் இவர் இறைவனின் தூதர் என்பதை அது நிரூபிக்கிறது. அதிலே சொல்லப்பட்டிருக்கிற விஞ்ஞான கருத்துக்கள், அது விஞ்ஞானத்தை சொல்றதுக்காக வேண்டி அருளப்பட்ட புத்தகம் இல்லை, உலகத்தினுடைய வாழ்க்கை முறையை கற்றுத் தருவதற்காக அருளப்பட்ட புத்தகம் தான். ஆனால் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட இடையிடையே போதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது இடையிடையே வரக்கூடிய அறிவியல் கருத்து இருக்கிறது. அந்த அறிவியல் கருத்துக்களை இன்றைய 21ஆம் நூற்றாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால், 21ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்தால், இன்றைய நவீன விஞ்ஞான சாதனங்களின் துணை கொண்டு கண்டுபிடிக்கப்படுகிற ஏராளமான விஞ்ஞான கருத்துக்களை அதற்கு எந்த விதத்திலும் மாற்றமில்லாத வகையில் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளை, அறிவியல் உண்மைகளை திருக்குர்ஆன் தாங்கி நிற்கிறது. குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. எப்படி முடியும்? 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு மனிதர் 21ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடிக்கப்படுகிற விஞ்ஞான கண்டுபிடிப்பை பற்றி எப்படி தனது புத்தகத்திலே சொல்ல முடியும்? தனி மனிதனாக இருந்தால் சொல்ல முடியாது, எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சொல்ல முடியாது, ஒரு பெரிய தத்துவ ஞானியாக இருந்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அறவுரைகள் சொல்லலாம், திருடாத, பொய் பேசாத, ஏமாத்தாத, இப்படி சொல்லலாம். விஞ்ஞானத்தை சொல்ல முடியுமான்னா அந்த காலத்தை தாண்டி யாராலும் சிந்திக்க முடியாது. அதுதான் யதார்த்தம். நம்ம திருவள்ளுவர் எடுத்துக்கங்க, அதுக்கு முந்தி இருக்கிற எத்தனையோ தமிழ் இலக்கியங்கள் எடுத்துக்கங்க, தமிழ் உலகமே பாராட்டுகிற விதத்தில் எண்ணற்ற பல கருத்துக்கள் இருக்கிற என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஞ்ஞானம் என்று வருகிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை ஒப்பிட்டு பாருங்க, 100க்கு 100 எல்லா விஞ்ஞான உண்மைகளும் இன்றைய விஞ்ஞானத்தோடு ஒப்பிட்டு போகவே செய்யாது. எவ்வளவோ முரண்பாடுகள் விஞ்ஞானத்தில், அறவுரைகள்ல நான் சொல்லல, விஞ்ஞானத்தில் எவ்வளவு முரண்பாடுகள் நீங்க பாக்குறீங்க. உதாரணமா சூரிய கிரகணத்தை பத்தி சொல்றார், சந்திர கிரகணத்தை பத்தி சொல்றார். கண்டதும் மண்ணும் அலர் மண்ணும் ஒரு நாள் திங்களை பாம்பு கொண்டற்று. சந்திர கிரகணத்துக்கு வள்ளுவர் சொல்றாரு, கிரகணம் எப்படி ஏற்படுவது தெரியுமா? சிவபெருமானுடைய கழுத்திலே கிடக்கிற பாம்பு அவரது நெற்றியிலே இருக்கக்கூடிய பிறையை விழுங்குகிறது. பாம்பு கொண்டற்று, பாம்பு முழுங்குது, அதனால சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. பாம்பு அதை கக்கியதற்கு பிறகு கிரகணம் நீங்கி விடுகிறது வள்ளுவர் சொல்றார். இன்னைக்கு இதை நம்ப முடியுமா? அவர் வாழ்ந்த 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த காலத்துல ஓகே, அந்த மக்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க, அப்படிதான் இருக்கும் போல இருக்குன்னு. இன்னைக்கு அது சிவபெருமானுடைய தலையில இருக்குன்னு சொன்னா விஞ்ஞானம் ஏத்துக்குமா? அது பூமியை மாதிரி பூமிக்கு பக்கத்திலே சுற்றி கொண்டிருக்கிற பூமியின் ஒரு துணைக்கோள், சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறது. அங்க போய் இறங்கி அங்க இருந்து மண் எடுத்துட்டு வந்துட்டான், அங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கணும். அங்க பிளாட் போட்டு விற்கிறதுக்கு அமெரிக்காக்காரன் பிசினஸ் ரேட் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு டெவலப் ஆகி இருக்கிற நேரத்தில் இது பாம்பு விழுங்கினதுனால சந்திர கிரகணம் சொன்னா அறிவியல் பூர்வமா யார் ஏற்றுக்கொள்ள இயலுமா? ஏன் இது அவரை குறை சொல்வதற்காண்டி சொல்லல. எந்த மனிதராக இருந்தாலும் அவர் காலத்தில் என்ன அறிவியல் இருக்கிறதோ அதை தாண்டி ஒரு 10 வருடத்திற்கு யோசிக்கலாம், ஒரு 50 வருடத்திற்கு யோசிக்கலாம், ஒரு 100 வருடத்திற்கு யோசிக்கலாம். அதை தாண்டி இப்படியெல்லாம் வரும் என்று எந்த மனிதனாலும் யோசிக்க முடியாது. ஆனால் உண்மையில யார் இந்த சூரியனை படைத்தானோ, சந்திரனை படைத்தானோ, பூமியை படைத்தானோ அந்த இறைவனாக இருந்தால் படைத்தவனுக்கு தெரியும் தானே கிரகணம் ஏன் ஏற்படுது. அவனை தவிர வேற யாராலையும் விஞ்ஞான விஷயத்தில் 100க்கு 100% சரியாக எல்லா காலத்திற்கும் பொருந்துகிற விதமாக சொல்லவே முடியாது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பகுத்தறிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. இப்ப நீங்க குர்ஆன் எடுத்து புரட்டி பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஞ்ஞான கருத்துக்கள் அப் டு டேட் அவ்வளவு நெருக்கமா. இங்க கூட உங்களுக்கு போட்டு வச்சிருக்காங்க சிலர், திருக்குர்ஆன் போட்டு ஒண்ணும் விளக்கம் போடாம வெறும் மொட்டையா படத்தை மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. விளக்கத்தோடு போட்டுனா உங்களுக்கே புரிந்திருக்கும். ஒரு சூரியனை படம் போட்டிருக்காங்க, முதல்ல சூரியன் வெடிச்சு சிதறக்கூடிய ஒரு பெருவெடிப்பு கொள்கையை பத்தி போட்டிருக்காங்க. பக்கத்துல சந்திர கோள்கள், சூரியன், பூமி சுற்றி செல்லக்கூடிய பால்வீதி மண்டலத்தை பத்தி போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே கருவறையில ஒரு குழந்தை, கருவறைக்குள்ள இருக்கிற குழந்தைய ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. இதுவெல்லாம் என்னன்னு கேட்டா திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற விஞ்ஞான கருத்துக்களின் வெளிப்பாடு. கருவறைக்குள்ள என்ன நடக்குது இன்னைக்கு கூட பல பேருக்கு தெரியாது. 16 நூற்றாண்டுக்கு முன்னாடி இதை பத்தி சொல்ல முடியுமா யாராவது? இன்னைக்கு கூட கருவறைக்குள்ள எப்படி முதல் மாசம் எப்படி, 2ஆம் மாசம் எப்படி, அதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு, டாக்டர்களுக்கு, புள்ளைய பெற்றெடுக்க அம்மாவுக்கு கூட தெரியாது. 4 மாசம் ஆச்சு என் புள்ள என்ன சைஸ்ல இருக்குன்னு கேட்டு பாருங்க, என்ன தெரியும்? டாக்டர் போய் கேட்டுக்கலாம்னு சொல்லலாம். அப்ப நமக்கே தெரியாத பல விஷயங்களை விஞ்ஞானம் இன்றைக்கு கண்டுபிடித்து சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்கிறதோ அதுல கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாத வகையில்
உள்ளே செல்லக்கூடிய உயிரணுக்கள் சென்ற உடனே என்ன மாறுகிறது, எப்பொழுது அது சதையாக மாறுகிறது, எப்பொழுது அதிலே ரத்தம் வருகிறது, எப்பொழுது அதிலே நரம்புகள் போடப்படுகிறது, எப்பொழுது அங்கே எலும்புகள் போர்த்தப்படுகிறது, ஒவ்வொரு நாள் ஆக 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 ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறி 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 ஏறத்தாழ 9 மாதங்களை நெருங்குகிற பொழுது 4வது மாதத்தை கடந்ததற்கு பிறகு குழந்தை வடிவத்தை பெற்று 9 மாதத்தை நெருங்குகிற பொழுது குழந்தையின் பரிபூர்ண தன்மையோடு பூமிக்கு வெளியிலே வருகிறது. இது இன்றைக்கு விஞ்ஞானம் பல லட்சங்களை செலவழித்து கண்டுபிடித்திருக்கிற உண்மை. ஆனா குர்ஆனை புரட்டி பார்த்தால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட முரண்பாடு இல்லாத வகையில் இன்றைய மருத்துவ விஞ்ஞானி பேசுவதை போல் குர்ஆன் பேசுகிறது. எப்படி பேச முடிந்தது? இன்றைக்கு எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தால் எங்கேயோ இருந்து பார்த்து காப்பி அடிச்சுட்டு அதை இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு வேற ஏதோ டாக்டர் போய் கேட்டுவிட்டு எழுதிட்டாருன்னு சொல்லலாம். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எப்படி சொல்ல முடியும்? இப்படி எத்தனையோ விஷயங்கள். கையில அடிக்கிறோம், அடிச்ச உடனே வலிக்கிறது. வலிப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நம்முடைய தோல் பகுதியில தோலுக்கு மேலே இருக்கக்கூடிய வலியை உணரக்கூடிய செல்கள் தான் காரணம். அந்த செல்லில் படும்பொழுதுதான் வலி மூளைக்கு போகும். அந்த செல்லு இல்லைன்னு வச்சுக்குவோம், உடம்புல மனுஷனுக்கு வலிக்காது. உதாரணமா தோலை பூரா கலட்டிட்டோம்னு வச்சுக்குவோம், உடம்புல மேல இருக்கிற கூட மனுஷ தோலை கலட்டி விட்டு அதுல நீங்க கம்ப வச்சு அடிச்சாலும் சரி, கத்தியை வச்சு குத்தினாலும் சரி, யாருக்கும் வலிக்காது. நீங்களே கூட இப்ப அதை டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உதாரணமா அந்த தீ குளிச்சவங்க இருப்பாங்கல்ல, நெருப்பு வச்சுக்கிட்டு தீ குளிச்சு செத்து போறவங்க ஆஸ்பத்திரியில போய் பார்க்கலாம். நெருப்பு வச்சு தீ குளித்து கொண்டு இலையில கொண்டு படுக்க போட்டிருப்பாங்க. அரைகுறையா வெந்தவங்க வேதனையில துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மொத்தமா உடம்பு பூரா வெந்து அதுல இருக்கிற தோல் எல்லாம் கரிஞ்சு தோல் முழுக்க ரிமூவ் ஆகி வெள்ளை வெள்ளைன்னு படுத்திருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அந்த ஆட்கள்கிட்ட போய் நீங்க பாருங்க, நீங்க பார்த்தா உங்களுக்கு விகாரமா தெரியும். தோல் எல்லாம் உறிஞ்சு போச்ச, எவ்வளவு வேதனைப்படுவாரோ. ஆனா அவர் ஹாயா ஃபேனுக்கு கீழே இலையில படுத்து கிடப்பார். அவருக்கு எந்த வலியும் இருக்காது. அரைகுறையா உள்ளவருக்கு வலி இருக்கும். 100% யாருடைய உடம்புல இருந்து தோல்கள் அகற்றப்பட்டிருக்கிறதோ அவருக்கு எந்த வலியும் இருக்காது என்பதனை நீங்களே போய் மருத்துவமனையில பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஏன் அரைகுறையா உள்ளவருக்கு வலிச்சது, முழுசா தோல் இல்லாதவருக்கு ஏன் வலிக்கல? தோல்ல தான் வலிய உணரக்கூடிய செல் இருக்குது. விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கிற. அதனாலதான் ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்க. ஆபரேஷன் பண்ணும்போது இப்ப இதய ஆபரேஷன் நடக்குது. இதயத்தை ஆபரேஷன் பண்ணும்போது மேல தோலை கிழிக்கணும். தோலை கிழிக்கும் போது வலிக்கும். டாக்டர்கள் ஊசி போடுவாங்க. எதுக்கு? மரத்து போவதற்கு ஊசி போடுவாங்க. மரத்து போறதுன்னா எது மரத்து போறதுக்கு? ஹார்ட் மரத்து போறதுக்கா? இதயம் மரத்து போறது கிடையாது. மேல இருக்க தோல் மரத்து போறது. அவர் போடுற ஊசியில இதயம் மரத்து போச்சுன்னு வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் ஆளு பீஸ் தான், தூக்கிட்டு போக வேண்டியதான் பாலையில. தோல் மட்டும்தான் மரத்து போகும். அந்த அவர் ஹார்ட் அறுப்பாங்க, டிவி போட்டு காட்டுவாங்க. நீங்க டிஸ்கவரி சேனல் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பிற இந்த மருத்துவ தொலைக்காட்சிகளை பாத்தீங்கன்னா தெரியும். ஆபரேஷன் நடக்கும், ஆயா படுத்துக்கிட்டு நம்ம இதயத்தை எப்படி அறுக்கிறாங்க, கிட்னி எப்படி அறுக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. காரணம் என்ன? உள்ளுக்குள்ள அறுக்கும் போது அதுல தோல் இல்லை, செல் தோலை வலியை உணரக்கூடிய செல் இல்லை. எனவே அது அவருக்கு வலியை தெரிவிப்பதில்லை. இன்னைக்கு கண்டுபிடித்திருக்கிற விஞ்ஞான உண்மை. குர்ஆனை புரட்டி பாருங்க, இந்த செய்தி கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாத வகையில் இறைவன் பேசுகிறான். நாளை மறுமையில் இந்த உலகத்திலே இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத மனிதர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனைகளை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு நாங்கள் வேதனை கொடுப்போம். வேதனையை உணர்வதற்காக தோள்கள் கருகும் பொழுது மீண்டும் மீண்டும் புதிய தோலை போட்டு வேதனை செய்வோம். உடம்பு கருகும் போது புது உடம்பு போட வேண்டியதானே? ஆளு கருகும் போது புது ஆளு சதையை கொடுக்க வேண்டியதானே? தோள்கள் கருகும் பொழுது வேதனைக்காக மீண்டும் புது தோல் போடுவோம் என்றால் தோளில் தான் வேதனைக்குரிய அம்சம் இருக்கிறது என்பதை மறைமுகமாக திருக்குர்ஆன் சுட்டுகிறதா இல்லையா? இப்படி எண்ணற்ற பல விஞ்ஞான உண்மைகளை 21ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானி பேசுவதை விட அற்புதமாக குர்ஆன் பேசுகிறது. ஒரு குழந்தை பிறப்பதற்கு யார் காரணம்? இன்றைக்கு கேளுங்க, ஆம்பளையா பொம்பளையா? இன்னைக்கும் கூட பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பொம்பளை தான் காரணம். அதனால தான் ஒரு 7-8 பொம்பளை பிள்ளைய மொத்தமா ஒரு பொம்பளை பெற்றுட்டானா வீட்டுக்காரன் சண்டை போட்டு ஓடி போயிடும். ஒரே பொம்பளை பிள்ளைய பெற்று தர அவளை காரணம். 2 பேரும் சேர்ந்து தானே உருவாச்சு. ஆனா விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? விஞ்ஞான அடிப்படையில் யோசித்து பார்த்தால் அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்பதை தீர்மானிப்பது ஆண் தான் தீர்மானிக்கிறான். ஆணிடத்தில் இருக்கிற செல்கள் குரோமோசோம்கள், பெண்ணிடத்தில் இருக்கிற குரோமோசோம்கள் 2 ஆய்வு பண்ணி வைக்கிறான். பெண்ணிடத்திலே 2 குரோமோசோம்கள் ஒரே மாதிரி இருக்கும், எக்ஸ் எக்ஸ்.
மருத்துவர்கள் சொல்லும் போது பெண்ணிடத்தில் இருக்கிற குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம்கள், ஆணிடத்தில் இருக்கிற குரோமோசோம் ஒய் பிளஸ் எக்ஸ் குரோமோசோம்கள். ஆணிடத்தில் 2 இருக்கிறது, பெண்ணிடத்தில் 1 தான் இருக்கிறது. பெண்ணிடத்தில் இருக்கிற எக்ஸோடு ஆணிடத்தில் இருக்கிற எக்ஸ் சேர்ந்தால் பெண் குழந்தை, பெண்ணிடத்தில் இருக்கிற எக்ஸோடு ஆணிடத்தில் இருக்கிற ஒய் சேர்ந்தால் ஆண் குழந்தை. இன்றைய விஞ்ஞானம் துல்லியமாக சொல்கிறது. திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தால் குர்ஆனுக்குள்ள இந்த செய்தி இருக்கிறது. ஆம்பளையா பொம்பளையா என்பதை தீர்மானிக்கிற ஆண் தான் அதற்கு அருகதை பெற்றவனாக இருக்கிறான் என்று குர்ஆன் பேசுகிறது. இப்படி இன்னைக்கு உள்ளத சொல்லுங்கன்னா இப்படி ஆய்வு செய்யும், இப்படி நூற்றுக்கணக்கில் இருக்கிறது. எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இது முகமது சொன்ன சொல்லு இல்லை, உலகத்திலே பிறந்து வாழ்ந்த மனிதன் சொன்ன சொல்லு இல்லை. இந்த தோலை எவன் படைத்தானோ அவன் தான் தோலை பற்றி சொல்லுகிறான். இந்த குழந்தையை எவன் உருவாக்குகிறானோ அவன் தான் குழந்தையை பற்றி சொல்லுகிறான். யார் ஆனா பெண்ணா தீர்மானிக்கிறது எவன் ஆணிடத்தில் வைத்திருக்கிறானோ அவன் தான் அதை சொல்லுகிறான் என்று 2 விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு இவர் உண்மையிலே இறைவனின் தூதர் தான் என்று நம்பியதற்கு பிறகுதான் நாங்கள் முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தை இறைவனின் தூதர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த நபிகள் நாயகத்தை இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் அவரது 40வது வயது முதல் 63வது வயது வரைக்கும் அவர் எதையெல்லாம் சொன்னாரோ, எதையெல்லாம் போதித்தாரோ, எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அவை அனைத்தையும் இறைவனின் மார்க்கம், அதற்கு பேர் தான் இஸ்லாமிய மார்க்கம் என்ற பெயரில் ஏற்று நம்பிக்கை கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை பற்றி உண்டான ஒரு சிறிய அறிமுகம் தான் இது. இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. நம்முடைய கேள்வி பதிலுக்கு செல்வதற்காக அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம செல்வோம். அல்லாஹ்